நம்மளுடைய PR Max Academy-ல PGTRB, TRB Polytechnic, TRB Engineering Colleges, TRB SCRT examinations prepare பண்ணிட்டு இருக்கிற mathematics major friends-க்காக direct classes-உம் இருக்குது, online classes-உம் இருக்கு. Interested-ஆ இருக்கிறவங்க join பண்ணுங்க. Then AD Statistics, TNPSC SI-ல Mathematics and Statistics major UG TRB examinations prepare பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஆன்லைன் classes available இருக்கு. syllabus wise word by word உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். shortcuts and tricks இதிலே வந்துரும். study material நாங்களே கொடுத்துருவோம். எல்லாமே prescribed text bookல இருந்து தான் எடுத்திருக்கோம். சோ இந்த notes மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. தென் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸும் இதிலே வந்துரும். நிறைய shortcuts and tricks வந்து சபரி மேம் சண்டேஸ் கிளாஸ்ல உங்களுக்கு தனியா சொல்லி தராங்க. சோ இது ஒரு தனியா சண்டேஸ் வந்து MCQs பிராக்டிஸ்னே ஒரு அவர் நாங்க வச்சிருக்கோம். சபரி மேம் ஹேண்டில் பண்றாங்க. Interested இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. Thank you. Hello friends, நம்ம PR Academy-ல PGTRB and TRB Polytechnic, TRB Engineering, TRB SCRT இதுக்கெல்லாம் வந்து கோச்சிங் வந்து போயிட்டு இருக்கு. சண்டே வந்து நம்ம MCQ கிளாஸஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் ஆல்ரெடி நல்லா படிச்சிட்டு இருக்கீங்க அகாடமியில. ஸோ இதில் என்ன அப்படின்னா MCQ கொஷின்ஸில் வந்து நம்ம எப்படி வந்து பார்த்தோன்னா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது, ஏன்னா நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரியல் அனாலிசிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ எப்படி வந்து எலிமினேட் பண்ணுறது, எந்த மாதிரியான கொஷினுக்கு எந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ரிலேட்டடாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நல்ல எப்படி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் ஆக இந்த கொஷின் தான் அப்படின்னாலே இதுதான் அப்படிங்கிற அடிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன வந்துடுவீங்க அப்படின்னா மோல்டப் ஆயிடுவீங்க. ஓகே, அதுக்குள்ளே ஃபிட் ஆயிடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே வந்து சிம்பிள் கொஷின்ஸ் தான். உங்களுக்கு அந்த சப்ஜெக்டோட டச் இல்லாததுனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியலாம். இல்லை, பட் நம்மளுக்கு பேசிக்காக டெஃபினிஷன்ஸ் கொஞ்சம் தியரம்ஸ் தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் எப்படி நம்ம ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கும். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஆர் ராங் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி பழகிக்கோங்க. ஓகே, so uniformly continuous function is continuous. First statement, continuous function defined on a closed and bounded interval is uniform continuous. Continuous function is uniformly continuous. So continuous function defined on a closed and bounded interval is bounded function. Okay, so ரெண்டு விதமான question கேட்கப்பட்டிருக்கு. ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா uniformly continuous implies continuous. Okay, so அதே இது தேர்ட் ஒன் C ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது A ஆப்ஷன். C ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா continuous implies uniformly continuous. ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்துடலாம். யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கும். பட் கண்டினியூஸாக இருந்தால் யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து ட்ரூ. ஓகே, இது எப்படி ட்ரூ நீங்கள் பாருங்கள் டெஃபினிஷனை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்த ரியல் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு என்ன டிஃபைன் பண்ணியிருப்பீங்க, கண்டினியூஸ். அதுக்கப்புறமா தான் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் வந்திருப்பீங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு நீங்கள் பார்க்குறது தான் என்ன யூனிஃபார்ம் கண்டினியூஸ். கண்டினியூஸ்னால் கிராஃப் கையெடுக்காமல் வரையணுங்க. யூனிஃபார்ம் கண்டினியூஸ்னால் நீங்கள் கிராஃப் கையெடுக்காமல் வரைகிறது மட்டும் இல்லை, நீங்கள் கொடுக்குறது வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா யூனிஃபார்மாக போகணும் அந்த கிராஃப் அப்படிங்கிறது தான். ஒரே மாதிரி போயிட்டு இருக்கணும். சடனாக ரைஸ் ஆகுறதோ சடனாக டிக்ரீஸ் ஆகுறதோ ஓகே இன்க்ரீஸ் ஆகுறதோ ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடாது. ஓகே, ஒரே மாதிரி ஸ்பீடில் நீங்கள் போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த யூனிஃபார்ம் கண்டினியூஸ் வந்து சொல்லுது. ஓகே, நீங்கள் ஒரே மாதிரி ஸ்பீடில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இம்ப்ளைஸ் கண்டினியூஸ் இருக்கும். ஓகே, இது வந்து லாஜிக்காக பார்க்குறது. ஓகே, நம்ம மேத்தமெட்டிக்கலாக என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் கண்டினியூஸ் அப்படிங்கிறது இது வந்து பிக்கர் கலெக்ஷன். இதுக்குள்ளே யார் இருப்பாங்க, கண்டினியூஸ்ங்கிறது பிக்கர் கலெக்ஷன். இதுக்குள்ளே இருக்கிறது என்னது அப்படின்னா யூனிஃபார்ம் கண்டினியூஸ். இது வந்து கண்டினியூஸ் கலெக்ஷன். இந்த செட் நீங்கள் B அப்படின்னு எடுத்துக்கோங்க, இந்த செட் A அப்படின்னு எடுத்தீங்கன்னா A இஸ் a subset of B. ஓகே, ஈவன் B வந்து என்ன வராது அப்படின்னா இட்ஸ் நாட் a subset of. ஓகே, ஈக்குவல் வருது. ஓகே,
ஸோ அப்போ என்ன இல்லை, கண்டினியூஸாக இருந்தால் யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, பட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வந்து பிடிச்சிருக்கோ அந்த ஆங்கிளில் படிச்சிருக்கேன். ஓகே, அதை நிறைய வியூஸ் வந்து கொடுக்குறது. ஓகே, ஸோ இப்போ யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருந்தால் கண்டினியூஸ். இப்போ டெஃபினிஷன் வழியாக நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா எப்படி எழுதியிருப்பீங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ், அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் less than delta implies f of x minus f of y less than epsilon for every x comma y. Okay, so இது வந்து for all x comma y க்கு என்ன exist ஆகும்? For all x comma, அதாவது for every definition எப்படி? For every epsilon greater than 0 there exists delta greater than 0 such that for all x comma y இந்த condition hold ஆகும். ஓகே, பட் கண்டினியூஸ் இது வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸ் அப்படி கிடையாது. ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தென் 0 ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் இன் த டொமைன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் தென் 0 சச் தட் மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் தென் டெல்டா இம்ப்ளைஸ் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு இருக்கும். ஓகே, அந்த டெல்டா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டெல்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ்ஒய்யை பொறுத்து இருக்கும். யூனிஃபார்ம் கண்டினியூஸில் என்ன சொல்ல மாட்டீங்கன்னா எக்ஸ்ஒய்யை பொறுத்து இல்லை. நீங்கள் எந்த எப்சிலான் கொடுத்தாலும் என்னால் ஒரு டெல்டா சொல்ல முடியும், எந்த எக்ஸ்ஒய்க்கும் இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகும். பட் இங்கே இல்லை, எல்லா எப்சிலாங்கும் நீங்கள் எந்த எக்ஸ்ஒய் கொடுங்க அந்த எக்ஸ்ஒய்க்கு கரஸ்பாண்டிங்காக எனக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் எந்த எல்லா எப்சிலானுக்கும் நீங்கள் எக்ஸ்ஒய் கொடுங்க அந்த எக்ஸ்ஒய் கரஸ்பாண்டிங்காக தான் எனக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? டெல்டா எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து டெஃபினிஷன் அப்ரோச். ஓகே, நீங்கள் இப்போ இது ராங் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அப்போ என்ன எக்ஸாம்பிள் வேணும்ல? இது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணும்ல? எஃப் ஃப்ரம் R to R f of x equal to x square எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா கண்டினியூஸ் பட் இட் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். இது கண்டினியூஸ் ஆனால் என்ன இல்லை, யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இல்லை. இது வந்து ஒரு ஃபெமிலியரான எக்ஸாம்பிள். இதே இந்த டொமைனை மாற்றிருந்தீங்கன்னா இது யூனிஃபார்ம் கண்டினியூஸாக மாறி இருக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் அந்த கால்குலேஷன் ஸ்டெப் என்ன பண்ணிப்பீங்கன்னா இதுதான் கம்ப்யூட் பண்ணுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் கால்குலேட் பண்ணுறப்போ தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் x plus y x minus y னு கொடுத்துருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த ஆளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வேணும் x minus y. அப்போ இதை பொறுத்து தான் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா என்னோட டெல்டா எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால இது கண்டினியூட்டி இருக்கும் பட் என்ன இருக்காது? யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இருக்காது. நம்ம கிராஃபில் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த கிராஃப் போக போக எப்படி இருக்கும்? ஆரில் இப்படி போய்கிட்டே இருப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு 0ல் 0ன்னு இருக்கும், 1ல் 1ன்னு இருக்கும், 2ல் பாருங்கள் 4ன்னு போயிடுவான், 3க்கு பாருங்கள் 9ன்னு போயிடுவான், அதுக்கடுத்து 4க்கு பாருங்கள் 16 அப்படின்னு போகும், 5க்கு பாருங்கள் 25. அப்படியே அந்த ஜம்ப் இப்போ வந்து ரொம்ப வேரியேஷனாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல யூனிஃபார்ம் கண்டினியூட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, பட் இது சிம்பிள் தான், நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் இது ரெண்டுலேயுமே என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ராங் எது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் ஒன் இஸ் ராங், திஸ் ஒன் இஸ் ரைட் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, பி அண்ட் சியும் ஒரே மாதிரி தான் ஆனால் ரெண்டு வேறு விதமான ரிசல்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆன க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வல் இஸ் யூனிஃபார்ம் கண்டினியூஸ். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆன க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வல் இஸ் அ பவுண்டட் ஃபங்க்ஷன். தட் இஸ் f from closed interval a comma b to r define பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? f வந்து கண்டினியூஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா that implies you can say domain வந்து என்னவா மாறிட்டு காம்பாக்ட். டொமைன் காம்பாக்ட் செட் ஆயிருந்தா நம்மளுக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் என்னவா மாறிடும்? யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஓகே, டொமைன் காம்பாக்டா இருக்கு அப்படின்னாலே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து என்னவா மாறும்? f வந்து பவுண்டட் ஃபங்க்ஷன். ஓகே, ஏன்னா இது எப்படி பவுண்டட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ்? ஓகே, பவுண்டட்னஸ் இது வந்து ஒரு சிம்பிள் தான், ப்ரூஃப் கொடுத்துடலாம், உடனே கொடுத்துடலாம். டொமைன் காம்பாக்டா கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் அ காம்பாக்ட் செட் இஸ் காம்பாக்ட். ஓகே, அப்போ அந்த ரேஞ்ச் செட் வந்து உங்களுக்கு என்ன வந்துடும்? காம்பாக்ட்னு வந்துடும். காம்பாக்டாக இருந்தால் ஆரை பொறுத்த வரைக்கும் அது என்னது? ஆரை பொறுத்த வரைக்கும் இல்லை, எல்லா இதுலேயுமே காம்பாக்டாக இருந்தால்
வாட் எவர் த ஸ்பேஸ் அது காம்பாக்டாக இருந்தால் அது என்னவா இருக்கும், க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருக்கும். பட் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருந்தால் காம்பாக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஆர்ல ட்ரூ. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இந்த ரேஞ்ச் செட் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். ரேஞ்ச் செட் பவுண்டட்னு சொல்கிறீங்கன்னா அப்போ ஃபங்க்ஷன் பவுண்டட்னா என்ன சொல்லணும், ரேஞ்ச் செட் பவுண்டட் செட் அப்படின்னு சொல்லணும். ஃபங்க்ஷன் பவுண்டட்னு சொல்கிறதும் ரேஞ்ச் செட் பவுண்டட் செட்னு சொல்கிறதும் சேம் தான். ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் கூட உங்களால் கொடுத்துட முடியும். ஓகே, ஸோ இட் இஸ் சிம்பிள் தான். நிறைய இந்த மாதிரி ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி யூ கேன் ஏபிள் டு திங்க் ஹவு டு ரைட் த ப்ரூஃப். அந்த அளவுக்கு நம்ம இறங்கிடலாம். ஓகே, மேபி நீங்கள் செட் எழுதுறீங்க, ஒருவேளை டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் வைக்கிறான், டிஆர்பியில் வேறு இதுலேயோ ஒரு இதில் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆர்ட்ஸுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ யூ கேன் ஏபிள் டு ரைட். ஓகே, 2 லைன் ப்ரூஃப் தான் கொடுத்துடலாம் எல்லாருமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த 2 ரிசல்ட்டுமே என்னது, ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஃபங்க்ஷன் டொமைன் காம்பாக்டாக இருந்து ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம் கண்டினியூஸாகவும் இருக்கும், பவுண்டட் ஃபங்க்ஷனாகவும் இருக்கும். ஸோ இதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட், இதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அப்போ பியும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட், டியும் எனக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அப்போ ஃபால்ஸ் எது அப்படின்னா இந்த சி ஆப்ஷன் மட்டும் தான் ஃபால்ஸ். அப்போ வாட் இஸ் ராங் அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க. அப்போ சி தான் ராங். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணுறப்போ எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கிறது மேட்ரு கிடையாது. ஓகே, என்ன அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க டெப்த்னஸை வந்து இப்போ நம்மளுக்கு டைம் இருக்கும், இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஓகே, அப்படிங்கிறப்போ நம்ம ரிப்பீட் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிசல்ட் ரீகால் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஆப்ஷன் பார்த்த உடனே என்ன வந்துடுவீங்க அப்படின்னா ப்ரிடிக்ஷனுக்கு வந்துடுவீங்க. இதுதான் நம்மளோட எய்ம். ஓகே, அதுதான் எப்பயுமே வந்து நல்ல அதுக்குள்ளே டீப்பாக இறங்கினாதான் நம்மளோட அந்த சக்ஸஸை வந்து கொண்டு வர முடியும். ஓகே, உங்களுக்கு டைம் இல்லை, பட் நீங்கள் அகாடமியில் சேர்ந்துட்டீங்க, படிக்கிறீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, என்ன ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ண நம்ம கேட்க அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் அப் ஆயிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் பார்க்கலாம்.